அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுகளும் அப்படின்ற தலைப்பின் கீழே ஒவ்வொரு அறிஞர்களா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய அறிஞர்களை பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு முதலாவதா பார்க்க போற அறிஞர் யாருன்னு சொல்லி பார்த்தா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஃபர்ஸ்ட் யார் பார்க்க போறோம்? நம்ம ஆல்ரெடி நிறைய அறிஞர்கள் பார்த்துட்டோம், இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. சரிங்களா? அப்போ இன்னைக்கு பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவரை சொல்லி பார்க்கலாம். அவரோட இயற்பெயர் என்னது? துரை ராசமாணிக்கம். துரை ராசமாணிக்கம். இதே மாதிரி துரைராசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிஞர் இருக்காரு. யார் அது? முடியரசன். சரிங்களா? அப்போ கன்ஃபியூஷன் ஆகாம பாத்துக்கோங்க. துரைராசு அப்படின்னு சொல்லி வரும்போது முடியரசன், பாவலரேறு பெருஞ்சித்திரனார்னு வரும்போது துரை ராசமாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல துரை மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவரோட சிறப்பு பெயர் தான் என்னது? பாவலரேறு. இவரோட சிறப்பு பெயர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இது ரெண்டும் சேர்த்துதான் இப்ப நம்ம என்னன்னு சொல்றோம்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். சரிங்களா? இவரோட பெற்றோர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது துரைசாமி. அப்பா பேர் என்னது? துரைசாமி. அம்மா பேர் குஞ்சம்மாள். சரிங்களா? அதுக்கடுத்து இவரோட ஊர் இது நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஏன்னா சமுத்திரம், இவரோட ஊர் கொஸ்டின்ல நம்ம கேட்டிருக்காங்க. சேலம் மாவட்டம் சமுத்திரம் அப்படின்றத கிராமத்துல இவர் பிறந்தாரு. சரிங்களா? இவரோட காலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10/3/1933, 10/3/1933, 11/6/1995 இவர் இறந்திருக்காரு. அப்போ 1993, 1995. சரிங்களா? அதுக்கடுத்து இவரோட இதழ்கள் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது. இவர் பொழுது என்னது? இதழ்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இவரோட முதல் இதழ் எதுன்னு சொல்லி பார்த்தா தென்மொழி. முதல் இதழ் என்னது? தென்மொழி. இது 1959 எழுதியிருக்காரு. இவரோட இதழ் எப்ப வெளியே வந்திருக்கு? 1959. அதுக்கடுத்து தமிழ்ச்சிட்டு. அதுக்கடுத்து என்ன நூல்? தமிழ்ச்சிட்டு. இது எங்க இருக்கும் போது இருந்ததுன்னா சிறையில் இருக்கும்போது எழுதின இதழ்கள். இவர் சிறையில் இருக்கும்போது எழுதின இதழ்கள் என்னன்னு சொல்லி கேட்கும் போது நமக்கு என்னது? தமிழ்ச்சிட்டு. சரிங்களா? அதுக்கடுத்து தமிழ் நிலம். அதுக்கடுத்து என்னது? தமிழ் நிலம். 1982. 1982. ஸோ இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் தென்மொழி, செகண்ட் தமிழ்ச்சிட்டு, தேர்ட் தமிழ் நிலம். அப்போ 1, 2, 3ன்னு சொல்லிட்டு இந்த ஆர்டர்லயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதழ்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய டைம் இதை கேட்டுட்டாங்க. அப்போ தென்சிட்டு, அதாவது தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். சரிங்களா? இந்த 3 இதழ்களும் யாரோடது? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அப்போ இதழ்கள் ரொம்ப முக்கியம், அவரோட காலமும் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து இவர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது தேவநேய பாவனர் அப்படி இருக்கார் இல்லையா? தேவநேய பாவனர் கிட்ட இவர் தான் தமிழ் கற்றார். எந்த வருஷம்? 1950. அப்போ இவரோட ஆசிரியர் யாருன்னு நம்ம பார்க்கும்போது தேவநேய பாவனர். இவரோட ஆசிரியர் யாரு? தேவநேய பாவனர். இவர்கிட்டதான் என்ன பண்ணிருக்காரு? தமிழ் கற்றிருக்காரு. வருஷம் பார்க்கும்போது 1950. சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது ஐயை அப்படின்னு சொல்லி ஒரு காவியம் அவரு எழுதியிருக்காரு. அது எங்க இருந்து எழுதியிருக்காருன்னு சொல்லி பார்க்கும்போது வேலூர் சிறையில இருந்து எழுதியிருக்காரு. இது ஒரு கொஸ்டின். ஐயை எந்த சிறையில இருந்து எழுதினாரு, இல்ல வேலூர் சிறையில இருந்து இருக்கும் பொழுது அவர் எந்த காவியம் எழுத தொடங்கினாரு? இது இங்க எழுதி இங்கேயே முடிக்கல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலூர் சிறையில இருக்கும் போது எழுத ஸ்டார்ட் தான் பண்ணியிருக்காரு. முடிச்சது வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் முடிச்சிருப்பாரு. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்கற மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டா படிச்சு பார்த்துட்டு போடுங்க. ஐயை அப்படின்றது அவர் சிறையில இருக்கும் போது எழுத ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது தொடக்கம் தான் அங்க, முடிவு அங்க கிடையாது. அது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இவரு உலக தமிழ், இவரோட சிறப்புகள்லாம் பார்க்கும்போது உலக தமிழ் முன்னேற்ற கழகம், உலக தமிழ் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு 1981 தொடங்கியிருக்காங்க. இது மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு கழகங்கள் இருக்கு. சரிங்களா? நம்ம முன்னாடி பார்த்தோம் உலக முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி தனியா இருக்கு. இவரோடது உலக தமிழ் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி 1971 இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இவரோடது என்னன்னா தென்மொழி கொள்கை. தென்மொழி கொள்கை செயற்பாட்டு மாநாடு அப்படின்னு சொல்லி ஒண்ணு நடந்திருக்கு. தென்மொழி கொள்கைக்கு ஒரு செயற்பாட்டு மாநாடு நடத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவரோட பீரியட்ல என்ன நடந்திருக்கு? 1981 உலக தமிழ் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து தென்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லி செயற்பாட்டு மாநாடு ஒண்ணு நடந்திருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் இவரோட நினைவகம் அப்படின்னு சொல்றோம். அது எங்க இருக்குன்னா மேடவாக்கம், சென்னையில இருக்கிற மேடவாக்கத்துல பாவலரேறு தமிழ்களம் என்னன்னு சொல்றாங்க. அவரோட நினைவிடத்தை பாவலரேறு
தமிழ்களம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் முக்கியமானதுதான். பாவலரேறு தமிழ்களம் அப்படின்னு சொல்றது சென்னை மேடவாக்கத்துல இருக்கு. பாவலரேறு தமிழ் கழகம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது என்னது? அவருடைய நினைவகம். சரிங்களா? அப்ப புரியுதா? பெயர்ன்னு கேட்கும்போது துரை ராசமாணிக்கம், சிறப்பு பெயர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார், பெற்றோர் துரைசாமி குஞ்சம்மாள், ஊர் வந்துட்டு சேலம் மாவட்டம், சமுத்திரம், காலம் 10/3/1993, 33 11/6/1995. இதழ்கள்னு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமானது தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். இவர் வந்துட்டு தேவநேய பாவாணரிடம் தமிழ் கற்றார் 1950. இவர் வேலூர் சிறையில இருக்கும் போதுதான் ஐயை அப்படின்ற ஒரு காவியம் எழுத தொடங்கியிருக்காரு. சரிங்களா? அப்ப 1981 உலக தமிழ் முன்னேற்ற கழகம். இது வந்து உங்களுக்கு கால வரிசைப்படுத்துக அப்படின்ற இடத்துலயும் கேட்கலாம். இல்லாட்டி வந்துட்டு எந்தெந்த அறிஞர்கள்லாம் வந்து என்னென்ன கழகங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். சரிங்களா? அப்ப தென்மொழி கொள்கை செயற்பாட்டு மாநாடு நடத்திருக்காரு. இவரோட நினைவகம் பாவலரேறு தமிழ்களம் அப்படின்னு சொல்லி சென்னை மேடவாக்கத்துல இருக்கு. சரிங்களா? இவருடைய மேற்கோள்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு மேற்கோள்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? எல்லா அறிஞர்களுக்கும் அதெல்லாம் கரெக்டா படிச்சுக்கோங்க. இவரோடது வீருடைய செம்மொழி தமிழ்மொழி சொல்லியிருப்பாங்க இல்லையா? வீருடைய செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு யார் சொன்னது? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஞாபகம் வச்சுக்கோங்க. வீருடைய, நான் இங்க டாட் போட்டிருக்கேன், இதுக்கப்புறம் இந்த பாட்டு கண்டினியூ ஆகும். வீருடைய செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கடுத்து அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே அப்படின்னு எதை சொல்லியிருப்பாரு? நம்ம தமிழ் மொழியே சொல்லியிருப்பாரு. இவங்கெல்லாம் ரொம்ப தமிழ் மேல பற்றின்காரமா நிறைய வந்துட்டு தமிழை பெருமைப்படுத்தி பாடியிருப்பாங்க. அதுதான் அன்னை மொழியே. அன்னை மொழின்றது என்னது? என்னோட தாய்மொழியே அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து இன்னொன்னு என்னன்னா, அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அறம் பெருகும் தமிழ் படித்தால், அப்போ தமிழ் படிக்கும் போது என்ன பெருகுமா? அறம் பெருகுமா. அகத்தில் ஒளி பெருகும். அகம்னா என்னது? மனசுல நமக்கு ஒளி பெருகும். அப்போ தமிழ் படித்தால் அறம் பெருகும், அகத்தில் ஒளி பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட மேற்கோள்கள் இருக்கு. இந்த வீருடைய செம்மொழி தமிழ்மொழி இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அப்போ இதை நோட் பண்ண வச்சுக்கோங்க. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே. அதுக்கடுத்து அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும். சரிங்களா? இப்ப அதுக்கு அடுத்து இவரோட நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே ரொம்ப முக்கியமான நூல்கள் தான். இது எல்லாமே நம்ம புக்லயும் கொடுத்துருக்காங்க, வெளியில இருந்து அவுட் சோர்ஸ்லயும் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்ப இவரோட நூல்கள்னு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கனிச்சாறு. என்னது? கனிச்சாறு 1979. இது ரொம்ப முக்கியம். இவரோட முதல் நூல் கனிச்சாறு 1979. சரிங்களா? அதுக்கடுத்து கொய்யா கனி. இதுல ஏதாவது ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சு இது அப்படிதான் வச்சு ஞாபகம் வச்சுக்க முடியும். ஒரு ஷார்ட்கட் மூலயமா உங்களால ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ எல்லா நூலுமே இவரோடது முக்கியம். ஏன்னா இந்த நூல்கள்லாம் கொடுத்துட்டு இன்னொரு வேற ஏதாவது நூல் கொடுத்துட்டு இதுல ஏதாவது ஆட் ஒன் அவுட் அந்த மாதிரி கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அப்போ கனிச்சாறு, கொய்யா கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், உலகியல் 100, என் சுவை என்பது, மகுபுகு வஞ்சி. என்னது? மகுபுகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள். இவர் வந்துட்டு திருக்குறளுக்கு மெய்ப்பொருளுரை எழுதியிருக்காரு. இது ரொம்ப முக்கியமானது. இவரும் திருக்குறளுக்கு மெய்ப்பொருளுரை எழுதியிருக்காரு. ஐயை நம்ம சொன்னோம் இல்லையா? ஐயை எங்க இருக்கும் போது எழுதினாரு? வேலூர் சிறையில இருக்கும்போது எழுத ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். சரிங்களா? அதுக்கடுத்து வாழ்வியல் 30 கழுதை அழுத கதை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கழுதை அழுத கதை அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பாரு. அதுக்கடுத்து தனித்தமிழ் இயக்கத்தின் தோற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு நூல். இட்ட சாபம் முட்டியது. அதுக்கடுத்து அறுபருவ திருக்கூத்து. சரிங்களா? அறுபருவ திருக்கூத்து அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப எத்தனை நூல்கள் இவர் எழுதியிருக்காரு? 15 நூல்கள் எழுதியிருக்காரு. இந்த 15மே ரொம்ப முக்கியமான நூல்கள். நீங்க இது எல்லாத்தையுமே படிச்சுதான் ஆகணும். எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒன்ஸ் பாத்துருவோமா? கனிச்சாறு, கொய்யா கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், உலகியல் 100, என் சுவை என்பது, மகுபுகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள், திருக்குறள் மெய்ப்பொருளுரை, ஐயை, வாழ்வியல் 30, கழுதை அழுத கதை, தனித்தமிழ் இயக்கத்தின் தோற்றம், இட்ட சாபம் முட்டியது, அறுபருவ திருக்கூத்து. அப்ப இந்த எல்லா நூலுமே நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இதுக்கு அடுத்து
இவரோடது என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா அவரோட ஊரு, காலம், பெற்றோர் பெயர், அவரோட சிறப்பு பெயர் பார்த்தாச்சு. அவரோட முக்கியமான 3 இதழ்களும் நம்ம பார்த்துருக்கோம். அது இல்லாம அவரோட மேற்கோள்கள் ரொம்ப முக்கியமானது பார்த்துருக்கோம். அது இல்லாம அவர் என்ன மாநாடு நடத்தினாரு, என்ன கழகங்கள் ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. அதுக்கடுத்து இவரோட 15 நூல்களும் பார்த்துருக்கோம். கனிச்சாறு அப்படின்ற நூல் 1979ல வெளிவந்துச்சு. 1979ல வெளிவந்துச்சு. அப்போ பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லும் போது இவ்வளவுதான் நம்ம பார்த்திருக்கோம். முக்கியமானது இவரோட ஆசிரியர் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது தேவநேய பாவாணர். சரிங்களா, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1950ல தான் அவர் என்ன பண்ணிருப்பாரு, தமிழ் கற்று இருப்பாரு. ஓகேவா. அதுக்கு அடுத்தபடியா யாரை பார்க்கலாம் அப்படின்னா பாரதிதாசன். யாரை பார்க்கலாம், பாரதிதாசன். நம்ம தமிழ் சிலபஸ்ல பழைய சிலபஸ் இருக்கும்போது நிறைய கொஸ்டின் வந்துருச்சு, பாரதியார், பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு. பாரதிதாசன்னாலே நான் கொஞ்சம் கம்மியான இன்ஃபர்மேஷன் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா நீங்க அதை நிறைய சோர்சஸ் நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இதுக்கப்புறம் நீங்க பாரதிதாசன் அப்படின்னு எடுக்கும்போது நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க என்ன பண்ணணும், கமெண்ட் தான் அதிகமா பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா நம்ம மற்ற அறிஞர்கள், மற்ற கவிஞர்கள்லாம் பார்க்கும்போது கூட நிறைய பேர் நம்ம இன்னும் படிச்சிருக்க மாட்டோம். இப்ப கீவா ஜெகநாதன் இருக்காரு, டிகேசி இருக்காரு, இதெல்லாம் வந்துட்டு நம்ம கம்மி சோர்சஸ். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அப்போ படிச்சது இல்லை. இப்போ வந்துட்டு நம்ம தமிழறிஞர்கள் தொண்டுகள்ல இருக்கிற தலைப்பின் கீழே சிலபஸ்லயே கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம அவங்கள பத்தி எல்லா விஷயமும் நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. அப்ப ஆல்ரெடி நம்ம அதிகமா படிச்ச சோர்சஸ் எதுனா பாரதிதாசன் தான். அப்ப அதிகமா படிச்ச சோர்சஸ் என்னது, பாரதிதாசன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன கமெண்ட் பண்ணணும்னா இவருடைய காலம். ஃபர்ஸ்ட் இவருடைய காலம், ஏன்னா இது டிஎன்பிஎஸ்ல நிறைய வாட்டி கேட்டுட்டாங்க. சரிங்களா. அப்ப இவருடைய காலம் அப்படின்னு சொல்லி நீங்க என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவரோட இயற்பெயர் பேசிக்கா நம்ம பார்க்கலாம். இவரோட இயற்பெயர் என்னது, சுப்புரத்தினம். இவரோட இயற்பெயர் சுப்புரத்தினம். பெற்றோர் பெயர் நமக்கு தெரியும் இல்லையா, கனகசபை லக்குமி. லக்குமி அம்மையார் அப்படின்னு சொல்லுவோம். கனகசபை லக்குமி அம்மையார் அப்படின்னு சொல்லுவோம். இவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். இவர் என்ன பண்ணிருப்பாரு, பாரதியார் மேற்கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி பேரை மாத்திருப்பாரு. பாரதின்றது பாரதியோட பேர், தாசன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மாணவன் அப்படின்றத குறிக்கிறது தான். அப்போ பாரதிதாசன் பேர் வந்துட்டு அவரோட பற்றின் காரணமா மாத்திருப்பாரு. சுப்புரத்தினம் அவரோட இயற்பெயர். சரிங்களா. அப்ப இவரோட சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம், புரட்சி கவிஞர். என்ன சொல்றோம், புரட்சி கவிஞர். புது கவிதை குயில், புதுவை குயில் அப்படின்னு சொல்றோம். ஏன் இவரை புதுவை குயில் சொல்றோம், இவரோட ஊர் என்னது, புதுச்சேரி. ஊர் என்னது, புதுச்சேரி. புதுவை தானே நம்ம புதுச்சேரின்னு சொல்றோம், அதாவது பாண்டிச்சேரி. சரிங்களா. அப்போ இவரோட சிறப்பு பெயர் என்னன்னு சொல்றோம், புரட்சி கவிஞர் புதுவை குயில் அப்படின்னு சொல்லி இவரை நம்ம சொல்றோம். இதுதான் இவரோட சிறப்பு பெயர். இன்னொன்னு என்னது முக்கியமானது, ரொம்ப ஃபெமிலியரான பேர் கூட, பாவேந்தர். நம்ம சொல்லும் போதே எப்படி சொல்றோம், அவரோட சிறப்பு பெயர்ல பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா. அதுக்கு அடுத்து இவருக்கு என்ன விருது கொடுத்திருக்காங்க, என்ன விருது கொடுத்திருக்காங்க, ரொம்ப முக்கியமானது கூட விருதுகள்லாம். எந்தெந்த அறிஞர்களுக்கெல்லாம் நம்ம விருது கொடுத்திருக்கோமோ அதெல்லாம் முக்கியமா நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க, ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா. விருது வந்துட்டு சாகித்ய அகாதமி விருது எதுக்கு கொடுத்திருப்பாங்க அப்படின்னா பிசிராந்தையார் நாடகம். எதுக்கு கொடுத்திருப்பாங்க, பிசிராந்தையார் நாடகம் 1969. இயரோட படிக்கணும். சாகித்ய அகாதமி விருது எல்லாமே என்ன பண்ணணும், இயரோட படிக்கணும். சரிங்களா. அப்போ பிசிராந்தையார் நாடகம் இது கண்டிப்பா கேட்பாங்க. சரிங்களா. இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாரோட நம்ம வருஷம் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு சாகித்ய அகாடமியுமே நம்ம படிக்கணும். அப்போ இவங்க பாரதிதாசனுக்கு கொடுத்தது பிசிராந்தையார் நாடகத்துக்கான சாகித்ய அகாதமி விருது 1969 கொடுத்திருக்காங்க. சரிங்களா. அப்போ இவரோட முக்கியமான இதழ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா குயில். இது ரொம்ப முக்கியமானது, குயில். சரிங்களா. அப்ப இன்னொன்னு என்னது, பொன்னி. இது வரைக்கும் இது கேட்கல, இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ரெண்டுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவரோட இதழ்கள் என்னது, குயில், பொன்னி. சரிங்களா. அதுக்கடுத்து இவரோட நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பரிசு. என்ன நூல், பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு. பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு. இதெல்லாம் நம்ம பேசிக்கா படிச்சிருக்கோம். பாரதிதாசன் நூல்கள்னாலே பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமது, குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, இது எல்லாமே நம்ம 6வதுல இருந்து நம்மளும் படிச்சிருக்கோம். டிஎன்பிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே நம்ம இதெல்லாம் படிச்சிருப்போம். சரிங்களா. அப்போ இதெல்லாம் இவரோட நூல்கள். முக்கியமானது இதழ் குயில், பொன்னி, பிசிராந்தையார் நாடகம் 1969. இதுக்காக தான் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு. சரிங்களா. இதுக்கு அடுத்து இன்னும் என்ன நூல்கள்லாம் இருக்குன்னா கன்னி புரட்சி காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னி புரட்சி காப்பியம், எதிர்பாராத முத்தம். இங்க கீழே இருக்கு, நான் இங்க எழுதுறேன். எதிர்பாராத முத்தம் அப்படின்னு சொல்லி இன்னொரு புத்தகம் எழுதியிருக்காரு.
சரிங்களா? அப்போ பாண்டியன் பரிசு, அழகின் சிறப்பு, இரண்டு வீடு, இசையமது, குடும்ப விளக்கு, கன்னி புரட்சி காப்பியம், எதிர்பாராத முத்தம், சஞ்சீவி. அப்போ இதெல்லாமே இவரோட நூல்கள். சாகித்ய அகாதமி பார்த்தாச்சு, சிறப்பு பெயர்கள், இவரோட பெற்றோர் பெயரும் பார்த்தாச்சு. காலம் நீங்க தான் கமெண்ட்ல பண்ணணும். சரிங்களா? இதுக்கடுத்து இவரோட மேற்கோள்கள்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கடுத்து என்னது இவரோட மேற்கோள்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வாழ்வில் செம்மை செய்பவள் நீயே. இப்போ நமக்கு எப்படி தமிழ்தாய் வாழ்த்து இருக்கோ, நமக்கு இருக்கு இல்லையா, இந்த தமிழ்தாய் வாழ்த்து, அதாவது தமிழ்நாட்டோட தமிழ்தாய் வாழ்த்து யாரு ஏற்றினாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்துட்டு வாழ்வியல் செம்மை செய்பவள் நீயே அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ்தாய் வாழ்த்து இருக்கு. வாழ்வில் செம்மை செய்பவள் நீயே அப்படின்னு சொல்லி புதுச்சேரியோட, புதுச்சேரி இருக்கு இல்லையா, புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி இருக்கு இல்லையா, அப்போ இந்த யூனியன் பிரதேசத்துக்கு தமிழ்தாய் வாழ்த்து என்ன பாட்டு ஆரம்பிக்குது, வாழ்வில் செம்மை செய்பவள் நீயே. இது யார் இயற்றினது, பாரதிதாசன். பாரதிதாசன். அப்ப இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு எப்படி தமிழ்தாய் வாழ்த்து இருக்கோ அந்த மாதிரி புதுச்சேரிக்கு என்ன இருக்கு, வாழ்வில் செம்மை செய்பவள் நீயே. சரிங்களா? அதுக்கடுத்து இன்னொரு மேற்கோள்கள், இதுக்கு அடுத்து இருக்கிறது எல்லாமே மேற்கோள்கள் தான். தமிழுக்கு அமிழ்தென்று பேர், நம்ம பார்த்திருப்போம், 6வது புத்தகத்துல இருக்கு. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த அமுதுக்கு வேல் உயிர் இதெல்லாம் லைனா கொடுத்துருப்பாங்க. தமிழுக்கு அமுதென்று பேர் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் பாட்டு தான். அதுக்கப்புறம் கல்விக்கு இல்லாத பெண்கள் கலர் நிலம், கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. படிக்காத பெண்கள் இருந்தும் அவங்க வந்துட்டு கலர் நிலம், எதுக்கும் பயன்படாத நிலம் தான் என்னன்னு சொல்றோம், கலர் நிலம், பயிர் வைக்க முடியாத நிலம், அதான் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிபடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பெண் எனில் பேதை, அறிவற்றவள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பெண் வந்து அறிவற்றவள் அப்படின்னு சொல்ற எண்ணம் வந்து இந்த நாட்டுல இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது. பெண்களுக்கு அறிவில்லை, பெண்கள் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த நாட்டுல இந்த வார்த்தைகள்லாம் இருக்கிற வரைக்கும் இந்த உருப்படல் அப்படின்றது வந்து இருக்காது, நாடே உருப்படாது அப்படின்றது வரைக்கும் சொல்றாரு. யார் சொல்றது, பாரதிதாசன். சரிங்களா? அதுக்கப்புறம் இவரோடது முக்கியமானது, தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. எதன் மூலயமா, இவங்களோட பாடல்கள் நூல்கள் மூலயமா இவங்க சாவதில்லை. அப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, பாரதிதாசன் எப்பயோ இறந்துட்டாரு, இன்னமும் நம்ம என்ன பண்றோம், அவரை பத்தி படிச்சுட்டு தான் இருக்கோம். அப்போ அவர் எதை மீன் பண்ணி சொல்றாரு, தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை அப்படின்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாம இன்னொரு மேற்கோள்களும் இருக்கு. திங்களோடும் செழும்பருதி, என்னது, திங்களோடும் செழும்பருதி, தள்ளோடும் விண்ணோடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திங்களோடும் செழும்பருதி, தள்ளோடும் விண்ணோடும், உடுக்களோடும் மங்குழல் கடல் இருக்கும் வரை தமிழ் பிறந்த இனம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது தமிழின் பெருமைகளை பத்தி அவர் வந்துட்டு நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் தான், இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு டைம் சொல்றேன். திங்களோடும் செழும்பருதி, தன்னோடும் விண்ணோடும், உடுக்களோடும் மாங்குள் கண்டல், இவற்றோடும் தமிழினம் அப்படின்னு இவர் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அப்ப இது எல்லாமே வந்து பாரதிதாசனை பத்தி நம்ம சொல்றோம். இதுக்கு அடுத்து யாரை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா வீரமாமுனிவர். இதுக்கு அடுத்து யாரு, வீரமாமுனிவர் பத்தி பார்க்கலாம். 2 பேரை பார்த்திருக்கோம், பாவலரேறு பெருஞ்சித்திரனார், அதுக்கு அடுத்து பாரதிதாசன், இப்போ வீரமாமுனிவர். இவரோட உண்மையான பேர், அதாவது நம்ம சொல்றோம் இல்லையா இயற்பெயர் அப்படின்னு சொல்றோம், என்னது, கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி. கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி, இதுதான் இவரோட இயற்பெயர், உண்மையான பெயர். இவங்களோட பெற்றோர்கள் பெயர் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது கொண்டல் போபெஸ்கி. என்ன சொல்றோம், கொண்டல் போபெஸ்கி எலிசபெத், கொண்டல் போபெஸ்கி எலிசபெத். சரிங்களா? அப்போ இவருக்கு வீரமாமுனிவர் எப்படின்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தா, இவரோட சிறப்பு பெயர்னா வீரமாமுனிவர் தான். அப்போ இவர் என்ன பண்ணிருப்பாரு, கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி அப்படின்றத தைரியநாதர் என்னன்னு மாத்திருப்பாரு, தைரியநாதர் அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாரு. தைரியம் அப்படின்றது வந்துட்டு தமிழ்ச்சொல் கிடையாது இல்லையா, வீரம் தான் தமிழ்ச்சொல். தமிழ்ல மாத்தணுன்றதுக்காக வீரமாமுனிவர் என்ன மாத்திருக்காரு, தைரியநாதர் அப்படின்ற பேரை வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காரு. சரிங்களா? இவருக்கு வந்து இஸ்மத் சன்னியாசி, இஸ்மத் சன்னியாசி அப்படின்னு சொல்லிட்டு சந்தா சாஹிப் இவருக்கு பட்டம் வழங்கியிருப்பாரு. இப்போ சந்தா சாஹிப் வந்து என்ன சிறப்பு பெயர் வழங்கியிருக்காருன்னா இஸ்மத் சன்னியாசி அப்படின்னு சொல்லி வழங்கியிருக்காரு. சரிங்களா? இவற்றோட காலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8/11/1680. எனது 1680 அவர் வந்துட்டு என்ன பண்ணாரு,
பிறந்துட்டாரு 4/2/1747. சரிங்களா? 8/11/1680, 4/2/1747. இவர் எந்த நாட்டுல இருந்து வந்திருப்பாரு இருக்கு இல்லையா? இவர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர் கிடையாது. இவர் எந்த நாட்டுல இருந்து வந்திருக்காரு? இட்டாலி. எந்த நாடு? இத்தாலின்னு சொல்றோம் இல்லையா? அதான் இட்டாலி. சரிங்களா? இது ஒரு கேள்வி இருக்கு. அறிந்த மொழிகள் இதுவும் முக்கியமானதுதான். ஏன்னா இவர் வெளிநாட்டு பயணின்ற போது இவரை பத்தி எல்லாமே நம்ம என்ன பண்றோம்? படிக்கிறோம். அப்போ வீரமாமுனிவர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கின்னு சொல்றோம். அவரோட பேரு முக்கியம். வீரமாமுனிவர்னு ஏன் பேரு மாத்தினாரு? இவருக்கு இஸ்மத் சன்னியாசி அப்படின்னு சொல்லி சந்தா சாஹிப் பட்டம் எழுதியிருக்காரு. காலம் ரொம்ப முக்கியமானது. 1680 இருந்து 1747. இவர் எந்த நாட்டு பயணி? இட்டாலி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இவர் அறிஞ்ச மொழிகள்லாம் என்னென்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ். ஃபர்ஸ்ட் என்னது? அறிந்த மொழிகள் என்னது? தமிழ், லத்தீன், கிரேக்கம், எபிரேயம், சமஸ்கிருதம். அப்ப எத்தனை மொழி அறிஞ்சிருக்காரு? 5 மொழிகள் இவருக்கு தெரியும். எத்தனை மொழி தெரியும்? 5 மொழிகள் இவருக்கு தெரியும். தமிழ், லத்தீன், கிரேக்கம், எபிரேயம், சமஸ்கிருதம். சரிங்களா? அப்ப இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இவருக்கான நூல்கள்லாம் இருக்கு இல்லையா? இவர் நிறைய நூல்கள் மொழிபெயர்த்திருக்காரு, நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவரோட முக்கியமான நூல்கள்னு சொல்லி பார்க்கும்போது தொன்னூல் விளக்கம். சரிங்களா? அவரோட முதல் நூல் என்னது? தொன்னூல் விளக்கம். திருக்காவலூர் கலம்பகம். தொன்னூல் விளக்கம், திருக்காவலூர் கலம்பகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கடுத்து ஞான உபதேசங்கள், ஞான உபதேசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கடுத்து பரமார்த்த குருகதைகள், பரமார்த்த குருகதைகள். கித்தேரியம்மாள் அம்மானை சொல்றியா? கித்தேரியம்மாள் அம்மானை. தேம்பாவணி, இது கிறிஸ்தவர்களோட கலைக்களஞ்சியம் அப்படின்னு சொல்ல கூடிய நூல் தான் என்னது? தேம்பாவணி அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து இவரு சதுரகராதி. இவர் தான் முதல்ல அகராதி வெளியிட்டிருப்பாரு. டிக்ஷனரி சொல்றோம் இல்லையா? இந்த அகராதி எழுதுனது யாரு? சதுரகராதி. ஏன்னா தமிழ்ல ஒரு சில வார்த்தைகள் நம்ம வந்து இப்ப புள்ளி வச்சு எழுதுறோம் இல்லையா? அதாவது கா போட்டு இப்ப பக்கத்துல புள்ளி வச்சாதான் அதுக்கு இந்த கா மீனிங் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஆ போட்டு இப்படி கோடு போட்டா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. இந்த மாதிரி நம்மளோட ஓலைச்சுவடிகள்ல இருக்கிற நூல்கள்லாம் வந்து இவர் என்ன பண்ணிருப்பாரு? அதாவது எழுத்து சீர்திருத்தங்கள் இவர் பண்ணிருப்பாரு. எழுத்து சீர்திருத்தங்கள் இவர் பண்ணியிருப்பார். யாரு? வீரமாமுனிவர் எழுத்து சீர்திருத்தங்கள் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம நா போடுறோம் இல்லையா? நா போட்டு லை இப்படின்னு எழுதுவோம். இந்த மாதிரி எழுதுறது, இதை மாத்தினது வந்து பெரியார். இதை மாத்தினது யாரு? பெரியார். அப்போ ஃபர்ஸ்ட் எழுத்து சீர்திருத்த முறை யார் பண்ணதுன்னு கேட்டாங்கன்னா வீரமாமுனிவர் தான் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? அவரோட முதல் நூல் என்னது? சதுரகராதி. அகராதி எழுதியவர் இவர் தான், சதுரகராதி. அப்போ இவரோட முக்கியமான நூல்கள்னு பார்க்கும்போது தொன்னூல் விளக்கம். முக்கியமானது என்னது? தொன்னூல் விளக்கம். திருக்காவலூர் கலம்பகம், இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். திருக்காவலூர் கலம்பகம். ஞானோபதேசம், பரமார்த்த குருகதைகள், கித்தேரியம்மாள் அம்மானை, தேம்பாவணி. கிறிஸ்துவ கலைக்களஞ்சியம் நூல் அப்படின்னு கேட்கும் போது தேம்பாவணி. சரிங்களா? அதுக்கடுத்து சதுரகராதி. இதெல்லாம் இவரோட முக்கியமான நூல்கள். எழுத்து சீர்திருத்த முறை அப்படின்னு சொல்லும் போது வீரமாமுனிவர் தான் ஃபர்ஸ்ட் வருவாரு. அப்போ இவர் வந்துட்டு ஒருத்தர் ரொம்ப பெருமைப்படுத்தி பேசியிருப்பாரு. அது முன்னாடி இதனோடத வந்து ஒரு கோர்வையா சொல்லியிருப்பாங்க. தேம்பாவணி காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையாக. தேம்பாவணி காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையாக காட்சியளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த தேம்பாவணியும் காவலூர் கலம்பகமும் எப்படி இருக்கு? கதம்ப மாலையாக. கதம்பம்னாலே என்ன சொல்லணும்? ஒரே பூ இல்லாம நிறைய பூ வந்து கலந்து கட்டியிருப்பாங்க இல்லையா? அதுதான் வந்துட்டு என்னது? கதம்பம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கதம்ப மாலையாக தேம்பாவணியும் திருக்காவலூர் கலம்பகமும் கதம்ப மாலையாக காட்சியளிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து தொன்னூல் பொன்னூலாக. நம்ம தொன்னூல் விளக்கம் பார்த்தோம் இல்லையா? இந்த தொன்னூல் பொன்னூலாக விளங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து சதுரகராதி அப்படின்றது முத்தாரமாக மிளிர்கிறது. சதுரகராதி என்னது? முத்தாரமாக மிளிர்கிறதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த பாட்டு என்னது? தேம்பாவணி காவலூர் கலம்பகம் கதம்ப மாலையாக காட்சியளிக்கிறது, தொன்னூல் பொன்னூலாக இலங்குகிறது, சதுரகராதி முத்தாரமாக மிளிர்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து இன்னொன்னு ரொம்ப 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 முக்கியமானது என்னன்னா, வீரமாமுனிவர் இருக்கு இல்லையா? வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு சொல்லியிருப்பார். வீரமாமுனிவர் எந்த நாட்டுல இருந்து வந்தாரு? இத்தாலி நாட்டுல இருந்து வந்தாரு. ஆனா இவர் என்னன்னு சொல்லியிருப்பாங்க? இந்த வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார், தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாருன்னா ராப்பி சேது பிள்ளை. சொல்லின் செல்வர் இருக்கார் இல்லையா? சொல்லின் செல்வன் ராப்பி சேது பிள்ளை. இங்க எழுதுறேன். சொல்லின் செல்வர் ராப்பி சேது பிள்ளை. அவர் தான் என்னன்னு சொல்லியிருப்பாரு? வீரமாமுனிவர்
தமிழ் முனிவர்களுள் ஒருவராக திகழ்கிறார். அப்போ இவ்வளவுதான் வீரமாமுனிவரை பத்தி நம்ம பார்க்கிறோம். இவரோட மேற்கோள்கள்னு சொல்லும் போது இதுதான் வீரமாமுனிவர். இவங்களை பத்தி பெருமையா சொல்லியிருக்கிறது, சதுரகராதி முக்கியமான நூல்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? இதுக்கு அடுத்து யாருன்னா, இவரை தொடர்ந்தே நம்ம வந்து யாரை பார்க்க போறோம்னா ஜியு போப். இவரும் நம்ம என்னது தமிழ் அறிஞர்கள் கிடையாது, அதனால இவரு நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. வெளிநாட்டு பயணியா தான் ஜியு போப் இங்க வந்திருக்காரு, வீரமாமுனிவர் மாதிரி. சரிங்களா? அப்ப ஜியு போப்போட முழு பேர் என்னது? ஜார்ஜ் யூக்லே போப் அப்படின்னு சொல்றோம். ஜார்ஜ் யூக்லே போப். சரிங்களா? பெற்றோர் பேர் நம்ம எல்லாத்துக்குமே பாக்குற மாதிரி பெற்றோர் பேர் ஜான் போப். அப்பா பேர் என்னது? ஜான் போப். அம்மா பேர் வந்து கேத்ரின் யுலாப். என்னன்னு சொல்லுவாங்க? கேத்ரின் யுலாப் அவங்க அம்மா பேர். சரிங்களா? அதுக்கு அடுத்து இவரோட ஊர். இவர் எந்த நாட்டுல இருந்து வந்திருக்காரு அப்படின்னா பிரான்ஸ். எங்க இருந்து வந்திருக்காரு? பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்காரு. அங்க என்னன்னா ஹெட்வர்ட் தீவு, ஹெட்வர்ட் ஐலாண்ட் அப்படின்னு சொல்ற அந்த தீவுல இருந்து இவரு இந்தியா வந்திருக்காரு. ஜியு போப், ஜார்ஜ் யூக்லே போப். சரிங்களா? அப்போ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரான்ஸ்ன்னு கொடுத்தா பிரான்ஸ் போடலாம், இல்ல எட்வர்ட் தீவு அப்படின்னு சொல்லும் போது நீங்க உங்களுக்கு ஞாபகம் இல்லாம பிரான்ஸ் மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா மறந்து போயிடும். அப்போ பிரான்ஸ்ல இருந்து எங்க இருந்து வந்திருக்காரு? ஹெட்வர்ட் ஐலாண்ட்ல இருந்து இவர் வந்திருக்காரு. சரிங்களா? இவரோட காலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 24/4/1820. 24/4 அதாவது ஏப்ரல் மாசம் 1820. எப்ப இறந்தாரு? 11/2/1908. சரிங்களா? 11/2/1908 இவர் இறந்தாரு. அப்போ இவரோட சிறப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் என்ன பண்ணாரு? திருக்குறள், திருவாசகம், நாலடியார், இந்த நூல்கள்லாம் இருக்கு இல்லையா? திருக்குறள், திருவாசகம், நாலடியார் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பார். என்ன பண்ணிருப்பாரு? ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பாரு. இது ரொம்ப முக்கியம். எந்தெந்த நூல்லாம் இவர் ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காரு அப்படின்றதே ஒரு கேள்விதான். திருக்குறள், திருவாசகம், நாலடியார். அப்போ இவரோட மொழிபெயர்ப்புகள்னு நம்ம சொன்னோம் இல்லையா? இதெல்லாம் இவரோட மொழிபெயர்ப்புகள். அது மட்டும் இல்லாம வேற என்ன பண்ணிருக்காருன்னா தமிழ் செய்யுட்களம்பகம். என்னது? தமிழ் செய்யுட்களம்பகம் அப்படின்னு சொல்லி ஒரு நூலையும் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காரு. அதுக்கடுத்து திருக்குறளை இவரு 40 ஆண்டுகள் சுவைத்து, அதாவது இவர் 40 வருஷம் அந்த திருக்குறளை படிச்சு அதுக்கப்புறமா எப்ப மொழிபெயர்த்திருக்காரு? 1886 தான் இவர் மொழிபெயர்த்திருக்காரு. அப்ப எத்தனை வருஷம்? இவர் திருக்குறளை 40 ஆண்டுகள் சுவைத்து, அதாவது 40 ஆண்டுகள் படிச்சு 1886 தான் இவர் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. அதுக்கப்புறம் திருவாசகம் அப்படின்ற நூல் வந்துட்டு அவரோட 80வது வயதில் 1900 தான் மொழிபெயர்த்திருக்காரு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவாசகம் 80வது வயதில், அவருடைய 80வது வயதுல தான் 1990 மொழிபெயர்த்திருக்காரு. சரிங்களா? இவர் இன்னொன்னு என்னன்னு சொல்லுவாங்கன்னா செந்தமிழ் செம்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜியு போப் என்ன சொல்றாங்க? செந்தமிழ் செம்மல். சரிங்களா? அப்ப இவர் என்னன்னு சொல்றாங்க? செந்தமிழ் செம்மல் அப்படின்னு சொல்றாங்க. இவர் இந்தியாவுக்கு எப்ப வந்தாரு அப்படின்றதுதான் உங்களுக்கு கேள்வி, அதையும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் இவரோடது முக்கியமான கோட் வந்துட்டு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். என்னது? இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான். தமிழ் மாணவன் சொல்லி அவரை பாவனை செஞ்சுப்பாரு. அதை வந்துட்டு அதே கேள்வியே கேட்டிருக்காங்க. யார் வந்து தன்னை தமிழ் மாணவன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்படின்றதுதான் கேள்வி. அப்போ இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி எங்க எழுதணுமா? அவர் உயில் எழுதி வச்சுட்டு போயிருப்பாரு, அவருடைய கல்லறையில எழுதணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவருடைய கல்லறையில எழுத சொல்லியிருப்பாங்க. அவரோட கல்லறை எங்க இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. 1839 தான் அவர் என்ன பண்ணிருப்பாரு? இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. 1839 தான் அவரு இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. சரிங்களா? அதுக்கு அடுத்து இவர் இது இன்னொன்னு முக்கியமானு பார்க்கும்போது தமிழ் கையேடு. தமிழ் கையேடு அதாவது ஹேண்ட்புக் சொல்றோம் இல்லையா? தமிழ் ஹேண்ட்புக் அப்படின்னு சொல்லி ஒண்ணு எழுதியிருப்பாரு. எதுக்காக இது எழுதினாரு அப்படின்னா ஐரோப்பியர்களுக்காக. ஐரோப்பியர்கள் தமிழ் படிக்கணும். எதுக்காக? ஐரோப்பியர்கள் தமிழ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு தமிழ் ஹேண்ட்புக், தமிழ் கையேடு அப்படின்னு சொல்லி ஒண்ணு எழுதியிருப்பாரு. அதே மாதிரி புறநானூரையும் சிலவற்றை இவர் வந்து மொழிபெயர்த்திருப்பாரு. எல்லாத்தையும் மொழிபெயர்த்திருக்க மாட்டாரு. புறநானூற்றுல கொஞ்சமா வந்துட்டு இவர் மொழிபெயர்த்திருக்காரு. அதாவது 400 விஸ்டம் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இவரோட மொழிபெயர்த்த நூல்கள் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்போ இது வரைக்கும் யார் யாரு பார்த்திருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது பாவலரேறு பெருஞ்சித்திரனார், அதுக்கடுத்து பாரதிதாசன், அதுக்கடுத்து யாரு பார்த்தோம்னா வீரமாமுனிவரை பத்தி பார்த்திருக்கோம், ஜியு போப் பத்தி பார்த்திருக்கோம். சரிங்களா? இன்னும் ஒரு வீடியோ அதுக்குள்ளே நம்மளுக்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிடும். அப்போ எல்லா அறிஞர்களும் தமிழ் தொண்டுகளும் இருக்கிறதுல இருந்து எல்லா அறிஞர்களுடைய
எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு எல்லா வீடியோவுமா கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து என்னது, இன்னொரு ஒரு வீடியோ 2 வீடியோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதோட நம்ம எல்லாமே என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடா தமிழறிஞர்கள் தமிழை பத்தியான உங்களுக்கு எந்த சந்தேகமா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி தமிழ் வீடியோக்கள் எல்லாமே நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. நம்ம இந்த மாதிரி சேனல்லாம் நீங்க பாக்குறதுக்கு, நீங்க டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான வீடியோஸ்களையும் நீங்க பாக்குறதுக்கு வந்துட்டு நம்மளோட ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.